obliged to inform the House, and information is imparted for a very simple reason, that this is a routine anti-sabotage check which takes place. When it was brought to my notice, I thought someone would come to reclaim it. Since nothing happened since this morning, we are, number one, I am not aware. You can't make out from the look currency notes whether they are fake or not. Apparently, denomination is 500 rupees. Word appears to be physically of 100 notes. But all these are subject to serious investigation. And I am sure no one should be. மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் சிங்வியின் இருக்கைக்கு அடியில் பணக்கட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்த மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். கூடுதல் தகவல்கள் என்ன ரமேஷ், விவரிங்க. வணக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 10ஆம் நாள் அலுவல்கள் இன்று காலை துவங்கியது. மாநிலங்களவை இன்று காலை துவங்கிய உடனேயே மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் உறுப்பினர்களுக்கு தகவல் ஒன்றை தெரிவித்தார். அதன்படி நேற்றைய தினம் மதியம் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பாதுகாப்பு அதிகாரிகள் வழக்கமான நாசவேலை தடுப்பு சோதனையை மாநிலங்களவையில் மேற்கொண்டதாகவும், அப்போது இருக்கை எண் 222க்கு அடியில் இருந்து 500 ரூபாய் கட்டுகளை அவர்கள் கண்டெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அந்த 222 என்கிற அந்த இருக்கை தெலங்கானா மாநிலத்திலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்விக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை என்றும், அந்த ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் 500 ரூபாய் கட்டுகள் என்றும், அந்த ரூபாய் நோட்டுகள் நல்ல நோட்டுகளா அல்லது கள்ள நோட்டுகளா என்பது தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டார். இது தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு தான் உத்தரவிட்டு இருப்பதாகவும், விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் இந்த குற்றச்சாட்டு அவையிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே, இந்த விசாரணை நடத்தி முடித்து நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படும் வரை எந்த ஒரு உறுப்பினருடைய பெயரையும் எடுக்கக்கூடாது, குறிப்பிடக்கூடாது என்று தன்னுடைய ஆட்சேபத்தை தெரிவித்தார். அவருடைய நல்ல உணர்வை தான் பாராட்டுவதாகவும், அதே சமயம் நேற்றைய தினம் சம்பந்தப்பட்ட உறுப்பினர், அதாவது அபிஷேக் மனு சிங்வி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து அவை அந்த குறிப்பேட்டில் தன்னுடைய கையெழுத்தை அவர் பதிவு செய்திருப்பதாகவும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்த டிஜிட்டல் யுகத்தில் நாடாளுமன்றத்திற்குள் கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வருவது முறையானதுதானா என்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை முன்னவரும் மத்திய சுகாதார அமைச்சருமான JP நட்டா குறுக்கிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். இது மிகவும் தீவிரமான ஒரு விவகாரம். இது குறித்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். இது அவையினுடைய கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிப்பதாக அமைந்திருக்கிறது. இது தீவிரமான பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அவை செயல்பாடுகள் குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தி விரிவான உண்மைகள் விரைவில் தெரிய வரும் எனவும், மாநிலங்களவை தலைவருடைய அந்த தீர்ப்பின் மீது தங்களுக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக JP நட்டா தெரிவித்தார். இப்படி பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த விவகாரத்திலே மாறி மாறி தங்களுடைய கருத்தை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அபிஷேக் மனு சிங்வி ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், நேற்றைய தினம் 12:57 மணிக்கு நான் மாநிலங்களவைக்கு சென்றேன். 1 மணிக்கு அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை தான் நாடாளுமன்றத்தில் உள்ள கேன்டீனில் தான் அமர்ந்திருந்தேன். ஒட்டுமொத்தமாக நேற்று மாநிலங்களவையில் நான் செலவழித்த நேரம் என்பது 3 நிமிடங்கள் மட்டும்தான். அதன் பிறகு நாடாளுமன்ற கேன்டீனில் சுமார் ஒரு 30 நிமிடங்கள் செலவழித்தேன். முதன்முறையாக இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை நான் கேள்விப்படுகிறேன். நேற்று நான் எடுத்து சென்றது எனவோ ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு மட்டுமே தான் எடுத்து சென்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் கூட அரசியல் ஆக்கப்படுவது என்பது தமக்கு வினோதமாக இருப்பதாகவும் அபிஷேக் மனு சிங்வி ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். யார் சொல்வது உண்மை என்பது விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். மாநிலங்களவை தலைவர் சொல்வது போல கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதா, அல்லது அபிஷேக் மனு சிங்வி சொல்வது போல ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு மட்டுமே கண்டெடுக்கப்பட்டதா என்பது விசாரணை முடிவுகள் வெளிவந்த பிறகே தெரிய வரும்.
விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.